Hi friends, welcome to our channel. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ்ல ஜெனரல் தமிழ் டாபிக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதுல இயல் 7ல ஊவே சாமிநாத ஐயர், தேப்போ மீனாட்சி சுந்தரம், சி இலக்குவனா தமிழ் பணி தொடர்பான செய்திகள் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். டுடே நாம தேவநேய பாவாணர் பற்றிய குறிப்புகள் 6th to 12th வரைக்கும் எங்கெங்க இருக்குது அப்படின்றத நாம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் 10th நியூ புக்ல பேஜ் நம்பர் 4ல தமிழ் சொல்வளம் அப்படின்ற ஒரு உரைநடை கொடுத்திருப்பாங்க. இந்த உரைநடையை இயற்றியவர் தேவநேய பாவாணர். நீங்க புக்ல பார்க்கும்போது பேஜ் நம்பர் 4 காட்டும். நான் இங்க சாஃப்ட் காப்பி வச்சிருக்கிறதுனால எனக்கு பேஜ் நம்பர் இங்க 14 காட்டுது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நான் புக்கில் உள்ள பேஜ் நம்பர் தான் சொல்கிறேன். மெட்டீரியல் வச்சுருக்கவங்க மெட்டீரியலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 4ல் உங்களுக்கு இது கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். பேஜ் நம்பர் 5ல் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. சொல் ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் யார் அப்படின்னா ஈரா இளங்குமரனார். இவரை பற்றிய கேள்விகளும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஈரா இளங்குமரனார். அதுக்கு முன்னாடி திருச்சியில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கும் ஆன்சர் ஈரா இளங்குமரனார். நமக்கு பாவாணர் பற்றிய 2 பாயிண்ட் தான் இங்க இருக்கு. சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் யாருன்னு கேட்டாங்கன்னா ஈரா இளங்குமரனார். அது மட்டும் இல்லாம பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கும் பதில் ஈரா இளங்குமரனார். அதுக்கடுத்து புக்ல பேஜ் நம்பர் 8ல பாவாணர் பற்றிய ஒரு குறிப்பு கொடுத்திருப்பாங்க. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தேவநேய பாவாணர். இவர் சொல்லாய்வு கட்டுரைகள் எனும் நூலை எழுதினார். சொல்லாய்வு கட்டுரைகள் எனும் நூலில் தமிழ் சொல்வளம் எனும் கட்டுரை நமக்கு பாடமா கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதுல 3 பாயிண்ட் இருக்கு. மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். சொல்லாய்வு கட்டுரைகள் எனும் நூலை இயற்றியவர் தேவநேய பாவாணர். இந்த தமிழ் சொல்வளம் எனும் கட்டுரை எதன் கீழ் இருக்குது? சொல்லாய்வு கட்டுரையின் கீழ் இருக்குது. இதை இயற்றியவர் யார்? தேவநேய பாவாணர். அதுக்கு அடுத்தது பாருங்க, தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னு கேட்டா தேவநேய பாவாணர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லயுமே கேட்டிருக்காங்க. அடுத்து செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் தேவநேய பாவாணர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதில் தலைவராக இருந்தவரும் தேவநேய பாவாணர். இதுல நமக்கு ஒரு 3 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார்? தேவநேய பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார்? தேவநேய பாவாணர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? தேவநேய பாவாணர். இதோட நமக்கு 10th புக்ல கண்டென்ட் முடியுது. அடுத்து 8th ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் 38ல ஒரு உரைநடை கொடுத்திருப்பாங்க. அதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா தேவநேய பாவாணர் பால் வாங்கிட்டு தெருவில் வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல இருந்து சைக்கிள்ல வந்தவங்க மோதிட்டாங்க. அதனால இவர் செம்புல வச்சிருந்த பால் எல்லாமே கொட்டிருச்சு. அப்போ மிதிவண்டிக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க? மன்னித்து கொள்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு தேவநேய பாவாணர் என்ன சொல்லியிருக்காருன்னா மன்னிப்பு என்பது உருது சொல், பொறுத்து கொள்க என தமிழில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மிதிவண்டிக்காரர்களையும் தமிழ்ல பேச வச்சிருக்காங்க. அப்போ மன்னிப்பு என்பது உருது சொல் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தேவநேய பாவாணர். மன்னிப்பு அப்படின்றதுடைய தமிழ் சொல் என்னது? பொறுத்து கொள்க. அடுத்து இதுல தேவநேய பாவாணரை பற்றி மற்றும் பார்க்கலாம். தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? மன்னிப்பு என்பது உறுதி சொல். அந்த மன்னிப்பு எனும் உறுதி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? பொறுத்து கொள்க. 2வது, தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யார்? தேவநேய பாவாணர். அடுத்து மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார்? தேவநேய பாவாணர். இவர் தமிழ் மற்றும் தமிழர் நலத்தை காப்பதனையே உயிர் மூச்சாக கொண்டவர். அடுத்தது பாருங்க, திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். உலகில் முதல் மாந்தன் தமிழன்
தமிழன் தோன்றிய இடம் குமரிக்காண்டம் என்பதும் மொஹஞ்சதாரோ அரப்பா நாகரிகம் பழந்தமிழர் நாகரிகமே என்பது பாவாணரது ஆய்வுப்புலத்தில் இரு கண்கள் ஆகும். புரியுதா? உலகிலேயே முதலில் தோன்றிய மனிதன் யாரு? தமிழன் தான். தமிழன் தோன்றிய இடம் குமரிக்காண்டம். இத ஆய்வு செஞ்சு நிரூபித்தவர் யார் அப்படின்னா நம்ம தேவநேய பாவாணர். அது மட்டும் இல்லாம மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் எல்லாமே பழந்தமிழர் நாகரிகங்கள் அப்படின்னு நிரூபித்திருக்காரு. இந்த ஆய்வுகள் அவர்களுக்கு 2 கண்களை போன்றது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாருங்க, தமிழை வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு கூறியவர் தேவநேய பாவாணர். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாருங்க, அவர்களுடைய பெற்றோர் யார் அப்படின்னா ஞானமுத்து பரிபூரணம். இவர் பிறந்த ஊர் சங்கரன்கோவில். கல்வி பண்டிதர், புலவர், வித்துவான், முதுகலை தமிழ், POL. காலம் 7/2/1902, 15/1/1981. சிறப்பு செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் என 174 சிறப்பு பெயர்கள் உண்டு. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவநேய பாவாணரின் பெற்றோர் யார்? ஞானமுத்து பரிபூரணம். இவர் பிறந்த ஊர் சங்கரன்கோவில். இவருடைய கல்வி பண்டிதர், வித்துவான், புலவர், முதுகலை தமிழ், POL. இவருடைய காலம் 7/2/1902, 15/1/1981. இவருக்கு 174 சிறப்பு பெயர்கள் உண்டு. அவற்றுள் சில செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர், மொழி ஞாயிறு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவரும் தேவநேய பாவாணர் தான். ஓகே, அடுத்து கோவில்கள்ல தமிழ் வழிபாடு நடைபெற வேண்டும் எனவும் பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் யாவும் தமிழ்ல தான் நடைபெறணும் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். அடுத்து பாருங்க, தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என எண்ணியவர் தேவநேய பாவாணர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோவில்லையும் பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் எல்லாத்துலேயுமே தமிழ்ல தான் நடைபெறணும், எல்லா சடங்கும் தமிழ்ல நடைபெறணும் அப்படின்னு வலியுறுத்துறவர் யார்? தேவநேய பாவாணர். தமிழ் வளர்த்தார் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் அப்படின்னு கூறியவரும் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். அடுத்து தேவநேய பாவாணர் 43 நூல்களை படைத்துள்ளார். அது என்னென்னா பாவாணர், தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழ் மதம், மண்ணிலே விண், பண்டை தமிழர், நாகரிகமும் பண்பாடும், உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், திருக்குறள், மரபுரை முதலான 43 நூல்களை படைத்துள்ளார். ஓகே, இந்த பாவாணர் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக 1974 அன்று பணியமர்த்தப்பட்டார். எப்போ? மே 8 1974 அன்று சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்டார். இவர் 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியுள்ளார். எத்தனை ஆய்வு கட்டுரைகள்? 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் பெயர்ல சென்னை அண்ணா சாலையில் மாவட்ட மைய நூலகம் ஒன்று செயல்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இவர் ராஜபாளையத்துல தான் படித்து சில நாட்கள் பணிபுரிந்திருப்பாரு. அந்த ராஜபாளையத்துக்கு பக்கத்துல உள்ள முரம்பு என்னும் இடத்துல பாவாணர் கோட்டம், அவர்தம் முழு உருவச் சிலை, அது மட்டும் இல்லாம தேவநேய பாவாணர் நூலகம் ஒன்றும் அமைந்திருக்கு. எங்க? ராஜபாளையத்துக்கு அருகில் உள்ள முரம்புல. மதுரையில 5/1/1981 அன்று நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டுல மாந்தன் தோற்றமும் தமிழ் மரபும் அப்படின்ற தலைப்புல சொற்பொழிவாற்றி தமிழ் அன்னைக்கு பெருமை சேர்த்தவர் இந்த தேவநேய பாவாணர். இதுதான் அவருடைய கடைசி சொற்பொழிவும் கூட. எப்போ? மதுரையில நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டின் போது. எப்போ நடைபெற்றது? 5/1/1981. அப்போ மாந்தன் தோற்றமும் தமிழ் மரபும் எனும் தலைப்புல சொற்பொழிவாற்றி தமிழ் அன்னைக்கு பெருமை சேர்த்தார்.
ஓகே, இதோட இந்த இது முடியுது. நம்ம ஒரு கிளைன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம், என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு. மன்னிப்பு அப்படின்றது உருது சொல் என கூறியவர் தேவநேய பாவாணர். மன்னிப்பு அப்படின்ற உருது சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னா பொறுத்து கொள்க. தமிழின் தொன்மையை தமிழை ஆளன வளர்த்து மாண்புற செய்தவர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிரூபித்த செம்மல் தேவநேய பாவாணர். உலகின் முதல் மாந்தன் தமிழன். தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டம். மொஹஞ்சதாரோ, ஹரப்பா ஆகிய இடங்களில் பழந்தமிழர் நாகரிகம் மட்டும்தான் இருந்தது அப்படின்றது பாவாணருடைய ஆய்வு புலத்தின் இரு கண்கள். தமிழை வடமொழி வல்லாண்மையில் நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணரின் பெற்றோர் ஞானமுத்து பரிபூரணம். இவருடைய ஊர் சங்கரன் கோவில். கல்வி பண்டிதர், புலவர், வித்துவான், முதுகலை தமிழ், POL. காலம் 7/2/1902, 15/1/1981. சிறப்பு செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் என 174 சிறப்பு பெயர்கள் இவருக்கு இருக்கு. அடுத்து கோவில் சடங்குகள், அது மட்டும் இல்லாமல் பிறப்பு இறப்பு சடங்குகளில் தமிழ் மட்டுமே நடைபெற வேண்டும் என வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என எண்ணியவரும் பாவாணர் தான். பாவாணர் 43 நூல்களை படைத்துள்ளார். சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக 8/5/1974 அன்று பணியமர்த்தப்பட்டார். இவர் 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் எழுதியுள்ளார். எனக்கும் அருமை உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் பெயரில் சென்னை அண்ணா சாலையில் மாவட்ட மைய நூலகம் ஒன்று செயல்பட்டு வருகின்றது. அவர் படித்து பணியாற்றிய ராஜபாளையத்துக்கு அருகில் உள்ள முரம்பு என்னும் இடத்தில் பாவாணர் கோட்டம், அவருடைய முழு உருவச்சிலை, அவர் பெயரில் நூலகம் ஒன்று செயல்பட்டு வருகின்றது. மதுரையில நடைபெற்ற 5/1/1981 அன்று நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டின் போது மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் சொற்பொழிவாற்றி தமிழ் அன்னைக்கு பெருமை சேர்த்தவர் இந்த தேவநேய பாவாணர். அதுக்கடுத்து புக்ல பேஜ் நம்பர் 50ல ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, அது பாருங்க. இது ஆல்ரெடி நாம் அந்த யூனிட்ல பார்த்ததுதான். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர், தனி தமிழ் ஊற்று, செந்தமிழ் ஞாயிறு, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், தமிழ் மானங்காத்தவர், தமிழர் நலம் காப்பதனை உயிர் மூச்சாக கொண்டவர், உலக முதன்மொழி தமிழ், இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் தேவநேய பாவாணர். ஓகே, இதோட 8th ஓல்டு புக்கில் உள்ள கண்டென்ட் முடியுது. அடுத்து 10th ஓல்டு புக்கில் ஒரே ஒரு லைன் மட்டும் கொடுத்துருப்பாங்க, பேஜ் நம்பர் 13. இதில் பாருங்க, 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்று கூறியவர் தேவநேய பாவாணர். என்னன்னா தொன்மை, முன்மை, நுண்மை, திண்மை, எண்மை, ஒண்மை, இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, மும்மை, செம்மை, இயன்மை, வியன்மை என வரும் 16 செவ்வியல் தன்மை. நமக்கு மேலே உள்ள 2 லைன் தேவையில்லை, இது மட்டும் தெரிஞ்சா போதும். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என கூறியவர் தேவநேய பாவாணர். அடுத்து 12th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 145ல நமக்கு ஆவும் தமிழரும் அப்படின்ற டாப்பிக்கை ஏற்றியவர் யார் அப்படின்னா மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். இது மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த யூனிட்ல அவரை பற்றின வேற எந்த ஒரு குறிப்புமே இல்லை. ஓகே, அடுத்து கவர்மெண்ட் மெட்டீரியல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். தேவநேய பாவாணர், இதை நம்ம ஆல்ரெடி பார்த்ததான், ரிவிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். இவர் பிறந்த ஊர் சங்கரன் கோவில். பெற்றோர் ஞானமுத்து பரிபூரணம். காலம் 7/2/1902 முதல் 15/1/1981 வரை. இதுல எதுவும் தப்பு இருக்குல்ல, 8th நம்ம அவருடைய காலம் 1901ன்னு பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு.
பேஜ் நம்பர் 38. சாரி 1902 தான். இவருடைய காலம் 7/2/1902 முதல் 15/1/1981 வரை. இவர் இயற்றிய நூல்கள் உயர்தனி செம்மொழி, தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலே வில், பண்டை தமிழ் நாகரிகமும் பண்பாடும், உயர்தர கட்டுரை, இலக்கணம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், திருக்குறள், மரபுரை முதலிய 43 நூல்களை இவர் படைத்துள்ளார். இதுவும் ஆல்ரெடி நாம புக்ல பார்த்ததுதான். இவருடைய சிறப்பு பெயர்கள் பாவலர், செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர், மொழி ஞாயிறு, தனித்தமிழ் ஊற்று, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், தமிழ் மானம் காத்தவர் என 174 சிறப்பு பெயர்கள் இருக்குது. இவருடைய சிறப்புகள் என்னென்னு பார்க்கலாம். திராவிட மொழிக்கு தாய்மொழி தமிழ் என்று ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் தேவநேய பாவாணர். தமிழை வடமொழி வல்லாண்மையில் இருந்து மீட்க இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவரும் தேவநேய பாவாணர். சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக 8/5/1974 முதல் பணியாற்றியவர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். எனக்கும் வறுமை உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் தேவநேய பாவாணர். 5/1/1981 மதுரையில் நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழ் மரபும் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் தேவநேய பாவாணர். 1965 தமிழ்நாட்டில் மொழி சிக்கலும் அதனின் காரண தீர்வும் என்ற ஆங்கில நூலை எழுதினார். 1968 உலகத் தமிழ் கழகம் என்ற தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியவர் தேவநேய பாவாணர். மன்னிப்பு என்பது உருது சொல், பொறுத்து கொள்க என்பதை தமிழ் சொல் என்று கூறியவரும் தேவநேய பாவாணர். இவருடைய படைப்புகள் பாருங்க: இயற்றமிழ் இலக்கணம், ஒப்பியல் மொழிநூல், முதல் தாய்மொழி, கட்டுரை வரைவியல் எனும் உரைநடை இலக்கணம், உயர்தர கட்டுரை இலக்கணம், பழந்தமிழாட்சி, திராவிடத்தாய், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், தமிழர் திருமணம், தமிழ்நாட்டு விளையாட்டுகள், இசைத்தமிழ் கலம்பகம், த பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் தி வேர்ல்ட், பண்டை தமிழ் நாகரிகமும் பண்பாடும், தமிழ் வரலாறு, தமிழர் வரலாறு, வடமொழி வரலாறு, இன்னிசை கோவை, தமிழ் கடன் கொண்டு தலைக்குமா, வண்ணனை மொழி நூலின் வலுவியல், வேர்ச்சொல் கட்டுரைகள், திருக்குறள் தமிழ் மரபுரை, தமிழர் மதம், மண்ணின் விண் அல்லது வள்ளுவர் கூட்டுடைமை, தமிழ் இலக்கிய வரலாறு ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யார் அப்படின்னா கால்டுவெல். இது ஆக்சுவலி நம்ம அந்த உயர்தனி செம்மொழி டாபிக் உரைநடையில பார்த்தோம் இல்லையா, அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. தமிழின் தொன்மை உலகறிய செய்தவர் யார் அப்படின்னா கால்டுவெல். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர். தமிழை தலைக்க செய்த செம்மல் யாரு? மறைமலை அடிகள். தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் தேவநேய பாவாணர். இதோட நமக்கு அவரை பற்றிய குறிப்புகள் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.